ஒரு மஜ்லிஸ் அமர்ந்த பிறகு உள்ள வரக்கூடாது. இந்த ஒழுக்கத்தை தெரிஞ்சுக்குங்க. அது சபையினுடைய ஒழுக்கத்திற்கு கேடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சபை உள்ள வராதிங்க தம்பி, கிடைக்கிற இடத்துல உட்காரணுமே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிப்பாங்க. ஒரு மஜ்லிஸ் ஆரம்பித்த பிறகு உள்ள வந்தா அங்க என்ன நடந்துட்டு இருக்குதோ அதனுடைய கவனத்தை அது திருப்பும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு உன்னதமானவங்க. ஒரு சபை ஆரம்பித்த பிறகு வந்தா அவங்களே கடைசியில் உட்கார்ந்துக்குவாங்க. சபையின் நாயகரே அவங்க தான், அவங்க கடைசியில் உட்காருவாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. அதனால சஹாபா பெருமக்கள் எந்த மஜ்லிஸும் ஆரம்பித்த பிறகு வந்தால் சபையின் இறுதியில் உட்காருவாங்க. உள்ள மஜ்லிஸ் நிரம்பிடுச்சு, வெளியில இடம் இருக்குது, உள்ள வந்தா அது பயான் செய்றவருக்கு இங்க 4 பேர் அங்க 4 பேர். இது சபை ஒழுக்கம் அல்ல, இதை புரிந்து கொள்ளுங்க. அதுவும் ஜும்மா அன்னைக்கு தாண்டி தாண்டி வருவது நரகத்திற்கு பாலம் போடுகிறாருன்னு சொன்னாங்க. யார் ஜும்மா அன்னைக்கு தாண்டி தாண்டி உள்ள வருகிறாரோ நரகத்திற்கு பாலம் போடுகிறார் என்று. எனவே ஜும்மாவை நரக பாலம் அமைக்கும் இடமா ஆக்கி கொள்ளாதீங்க. ஆர்வம் இருந்தால் முன்னால வந்து உட்காரணுமே தவிர உட்கார்ந்த பிறகு தாண்டி தாண்டி வருவது சபை ஒழுக்கம் அல்ல. வார வாரம் நினைப்பேன் சொல்லக்கூடாதுன்ட்டு எதை சொன்னாலும் குத்தமாக போயிடுது. அதனாலேயே பல விஷயங்களை அடக்கி கொண்டு தான் போகிறேன் நானும், இல்லையா? முதோசஃபில் நேற்று மகரிபில் இஷாலையும் செல்ஃபோன் அடிக்குது, தக்பீர் கட்டி ஓத ஆரம்பிக்கிற செல்ஃபோன் அடிக்குது. எனக்கு தொழுகையை விட்டுலாமா, என்னங்க இப்படி அநியாயம் பண்ணுறீங்கன்னு கேட்குற அளவுக்கு. ஆனாலும் மனதை கட்டுப்படுத்துகிறேன். அந்த இடத்துல நின்னாதான் அந்த வலி வேதனை உங்களுக்கு தெரியும், இல்லைங்களா? அது எவ்வளவு ஹலல் இடைஞ்சல் பண்ணுது ஓதுறவருக்கு. இது எனக்கு இல்லைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால இமாமுக்கு பின்னால கிராத் ஓதக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால சில சஹாபாக்கள் ஓதிட்டாங்க, அவங்களுக்கு ஓதக்கூடாதுன்னு தெரியல, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலான்னு ஓதிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்து விட்டு எனக்கு பின்னால சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா ஓதுனது யாரு? ஒரு சஹாபி, நான் தான் யா ரசூலல்லாஹ். நான் ஓதும்போது என்னோட ஏன் குறுக்கிடுறீங்க? நான் ஓதும்போது எனக்கு இடைஞ்சல் ஏற்படுது. அல்லாஹுடைய திருத்தூதர் தொழுகையில கவனமா இருப்பாங்களா இல்லையா? அல்லாஹ்வோடு நேரடி கவனத்தில் இருக்கிற அந்த நபியின் தொழுகையை நீங்க செய்யறது எனக்கு பாதிக்குதுன்னு சொல்றாங்கன்னா என்ன மாதிரி ஒரு பாவிக்கு இந்த செல்போன் இறைச்சல் பாதிக்காதா? யோசிச்சு பாருங்க. அவர் சபீஸ்ம ரப்பிக்கல் ஆலா ஓதுறார். அது பெருமானார் சொல்றாங்க, மாலி உனாஸுல் குர்ஆன், நான் குர்ஆன் ஓதுறேன், எனக்கு இடைஞ்சல் பண்றீங்களே, இனிமே செய்யக்கூடாது, இனிமே ஓதக்கூடாது. அதோட எல்லா சஹாபிகளும் ஸ்டாப் பண்ணிட்டான். அதனால தான் ஹனஃபி மதுஹப்ல ஓதக்கூடாது, அப்படியே அமைதியாக நிற்கணும். அப்போ கிராத்தே ஓதக்கூடாதுன்னா செல்ஃபோனில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்கு நார்னிபா பாட்டு எவ்வளவு தடவை சொல்கிறோம். பள்ளிக்குள் வந்தால் ஃபோனை ஆஃப் பண்ணுங்க, அந்த அளவுக்கு வாங்க மறதி இருக்கணும். இந்த ஃபோன் இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா என்ன? மொத்தம் சஃபில் நிற்கிறாரு, ஒலிக்குது. எனக்கு எவ்வளோ அந்த நேரத்தினுடைய கஷ்டம். ஏதாவது செஞ்சுட்டா அப்புறம் நம்மளை விமர்சிக்க ஆரம்பிச்சுருவாங்க, இவருக்கு பொறுமை இல்லை, கோபக்காரரு. இன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு, பொறுத்துக்கிட்டு இருந்தேன், பார்த்தா 5-6 பேர் உள்ள வர்றாங்க. இது சபை ஒழுக்கம் அல்ல. தயவு செஞ்சு இந்த மாதிரி காரியங்களை செய்யாதீங்க. மார்க்கத்தில் எல்லா நிலைகளுக்கும் ஒழுக்கம் இருக்கு. நான் சொல்ல வந்ததே மறந்து போச்சு. நான் சொல்ல வந்தது என்ன, இந்த வணக்கங்கள் எல்லாமே இம்சாக், நிறுத்தி கொள்றது. அப்ப தக்பீர தஹரீமாவிலிருந்து சலாம் வரைக்கும் இதைத்தான் நீ செய்யணும், இதை செய்யக்கூடாது. அபூ மூஸா அஷ்அரி தன் தோழர்களோடு தொழுதுட்டு இருக்கிறான். ஒரு சஹாபி பாவம், அவருக்கு அத்தஹியாத்துல என்ன ஓதணும் அப்படின்னு தெரியாம ஓதுனாரா இல்லையான்னு தெரியல. அவர் ஒரு வாசகத்தை சொல்றாருங்க, ஒகிர்ரத்தி ஸலாத்து பில் பிர்ரி வ ஸகாத்திங்கிறார். ஒகிர்ரத்தி ஸலாத்து பில் பிர்ரி வ ஸகாத்தி அப்படின்னு சொல்றார். இந்த வாசகத்துக்கான அர்த்தம் என்ன? நல்லறங்கள், ஜகாத்து போன்ற வணக்கங்களை போலவே தொழுகையும் மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட வணக்கம். தொழுகை அதாவது ஜக்காத்து நல்லறங்கள் மாதிரி தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வணக்கம் அப்படின்னு ஓதுறார். அந்த வார்த்தையில தப்பான கருத்து ஒன்றும் இல்லை. அபூ மூஸா அஷ்அரி சலாம் கொடுத்தது, இங்க வாப்பா, என்ன ஓதுனன்னு கேட்டான். என்ன ஓதுனன்னு சொல்லி மாதிரி சொன்ன, ஒகிர்ரத்தி ஸலாத்து பில் பிர்ரி வ ஸகாத், இந்த இடத்துல இதை ஓதக்கூடாது, இந்த இடத்துல இதை சொல்லக்கூடாது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத் இருப்பில் அமர்ந்தால் என்ன ஓத வேண்டும் என்கிற, இப்ப நாம் ஓதுகிறோம் இல்லையா, இந்த அத்தஹியாத்துடைய வார்த்தைகளை சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப தொழுகையில எதை வேணாலும் ஓதிக்கலாம், எந்த திக்ரையும் செஞ்சுக்கலாம், அனுமதி இல்லை. அதனால தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது கூட எந்த மதுஹபிலையுமே விரும்பத்தக்கதல்ல. அல்ஹம்துலில்லாஹ் இறை புகழ் தானங்க. என் தும்மி அவர் தொழுகையில அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாதா என்ன? எந்த மதுஹபுமே அதை விரும்பல, மக்ரூ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தொழுக முடியாது இல்லையா? ஒருத்தர் தொழுகையில சலாம் சொல்ல முடியுமா? சலாத்துக்கு பதில் சொல்ல முடியுமா? முடியாது. தொழுகை பாத்திலா போயிடும். உங்க பக்கத்துல யாரோ ஒருத்தன் தும்மிட்டாரு, யர்ஹமுக்கல்லாஹ் சொன்னா தொழுகை முறிஞ்சு போயிடும். அப்படிதான் ஒரு சஹாபி முஆவியா இப்னுல் ஹக்கம்,
அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வெளியிலிருந்து வந்து தங்கி மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறாரு. அவருக்கு தொழுகையில் எதை சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்னு தெரியாது. அவர் சஃபில் வந்து சேர்ந்துட்டார், சஃபில் வந்து நிற்கிறார். அவருக்கு பக்கத்தில் நிற்கிற ஒரு ஆள் தும்மிட்டார். இவருக்கு தெரிஞ்ச சட்டம் என்ன, யாராவது தும்மினால் அவருக்கு என்ன சொல்லணும், யர்ஹமுக்கல்லா சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவர் யர்ஹமுக்கல்லா அப்படிங்கிறார். மற்ற சஹாபாக்கள் எல்லாம் அவருக்கு சொல்லக்கூடாதுங்கிறத உணர்த்துறாங்க, தங்களுடைய தொடையில் அடிக்கிறாங்க. இவருக்கு புரியல, என்ன தொடையில் அடிக்கிறாங்க எல்லாரும், நான் என்ன தப்பா பண்ணேன், யர்ஹமுக்கல்லான்னு தானே சொன்னேன், என்ன பாவம் நான் செஞ்சேன், திருப்பியும் அவர் தும்புறாரு, இவர் யர்ஹமுக்கல்லாங்கிறார். எல்லா சஹாபாக்களும் தட்டுறாங்க, அப்படி சொல்லக்கூடாதுப்பான்னு சொல்லி. அவருக்கு புரியல, அவர் தும்முனாரு, இவர் யர்ஹமுக்கல்லா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் எல்லாரும் சொல்றாங்களே. தொழுது முடித்த பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரப்பா யர்ஹமுக்கல்லா சொன்னது? அப்ப இவர் எஞ்சிக்கிறார், நான் தான் யா ரசூலல்லாஹ். கூப்பிட்டு சொன்னாங்க, இன்ன ஹாதிஹி ஸலாத், தொழுகை இருக்குது, லா யஸ்லுஹு ஃபீஹா ஷைஉம் மின் கலாமின் நாஸ், இதுல மனிதர்கள் பேசுவது போன்ற பேச்சுக்களுக்கெல்லாம் இடமே இல்லை. நீ யர்ஹமுக்கல்லான்னு சொல்றது அல்லாஹ் உன்னை சிறப்பு, உனக்கு கருணை செய்யட்டும், இதெல்லாம் தொழுகையில சொல்லக்கூடாது. தொழுகை என்பது இன்னமாஹிய அத்தஸ்பீஹ் வ கிராஅத்துல் குர்ஆன் வ திக்ருல்லாஹ், இதுல ஓதல், குர்ஆன் ஓதல் இருக்கணும், இதுல தஸ்பீஹ் இருக்கணும், இதுல இறை தியானம் திக்ர் இருக்கணும். இதான்பா தொழுகை. தொழுகையில உன் இஷ்டத்துக்கு ஓதக்கூடாது. அப்ப தொழுகை என்பது என்ன, இன்னதை செய்யலாம் இன்னதை செய்யக்கூடாது, அந்த தடுத்து கொள்ளல் அப்படிங்கிற அர்த்தம் தொழுகையில இருக்குது.